இப்போ நம்ம சேனலில் சுவையான வாங்கிபாத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்கிபாத்துங்க வேறு ஒன்றும் இல்லை, அது பிரிஞ்சால் ரைஸ், அதாவது கத்திரிக்காய் சாதம் தான். இதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வைலட் நிற கத்திரிக்காயும் வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். வைலட் நிற கத்திரிக்காயை நீள நீளமாக நீங்கள் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலியை எடுத்து அந்த வாணலியில் கொஞ்சம் பட்டரோ இல்லை எண்ணெயோ ஊற்றி சோம்பு, பட்டை, மசாலா பொருட்கள், பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அது கூடயே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அந்த சுவையும் மனமும் நல்லாயிருக்கும். கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் சாதத்துக்கு நம்ம வெள்ளை நிற கத்திரிக்காயும் பயன்படுத்தலாம், பச்சை நிற கத்திரிக்காயும் பயன்படுத்தலாம். ஆனால் நான் இப்போது வைலட் நிற கத்திரிக்காய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக வைலட் நிற கத்திரிக்காய் மற்ற கத்திரிக்காயை விட சத்துக்கள் நிறைந்தது. பொதுவாக அந்த நீல நிற காய்கள் ஆந்தோசைனிங்கிறது இருக்கிறதுனால நமக்கு உடலுக்கு மிகவும் ரொம்ப நன்மை பயக்கும். அதாவது ஈவன் புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடிய அளவுக்கு அதில் சிறந்த சத்துக்கள் இருக்குது. அதனால் வைலட் நிற கத்திரிக்காயை பயன்படுத்தியிருக்கேன். இதை வாங்கிபாத்துக்கு ஒரு மசாலா பவுடர் பிரத்யேகமாக தயார் பண்ணி நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் தற்சமயத்துக்கு வீட்டில் உள்ள மசாலா பொடி வச்சே நான் யூஸ் பண்ணி இதை வாங்கிபாத்தை தயார் செஞ்சுருக்கேன். இதில் இப்போது நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு காரப்பொடியும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். மசாலாக்கள்லாம் சேரும் போது அதனுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நன்றாக வதக்கிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணீரை போட்டு வச்சுருங்க, அப்போ கருக்காமல் இருக்கும். அந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டு அந்த கத்திரிக்காயை நல்லா ஒரு சுருளை வதக்கிக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸை நீங்கள் நல்லா ஊற வச்சுருக்கும் போது அது சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும். அப்புறம் தேவையான கறி மசால் பொடியும் வச்சு நல்லா வதக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினால் நான் சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் வச்சே நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வாங்கிபாத்துக்குன்னு தனியாக மசாலா பவுடர்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊற வச்ச அரிசியை அதில் ஊற்றி அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக கொதிக்க வச்சு அப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வச்சு நீங்கள் ஒரு தனியாக செப்பரேட்டரில் வச்சு குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போகாமல் நீங்கள் அதை தடுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் போட்டு நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சுவையான வாங்கிபாத் உங்களுக்கு தயாராகிடும். ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.